ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி நம்ம இந்த ஆண்மை குறைவை சரி செய்யக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு விதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த விதையானது கசகசா என்று பெயரில் அழைக்கக்கூடிய பாபி சீட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் கூறக்கூடியதும் கஸ்கஸ் எனப்படும் ஹிந்தியில் உள்ள மூலிகை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட டெரிவேட்டரியிலேருந்து மூலஸ்தானத்திலேருந்து வரப்படுறதுனால வளைகுடா நாடுகளில் இது தடை செய்யப்பட்ட பொருள். சரிங்களா? அங்கு கொண்டு செல்வதும் அங்கு பயன்படுத்துவதும் தவறானது. இந்தியாவில் இது கசகசாவை அனுமதிக்கப்பட்டது. சரிங்களா? இது பார்க்கும் பொழுது நம்ம உணவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த வைக்குது. அதைத்தான் இதில் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. அதை இப்போ வரிசையாக பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு தான் எனக்கு ஒரு கைதட்டல் மாதிரி. சரிங்களா? அதே நேரத்தில் மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பொதுவாக இந்த கசகசா சீடு அந்த விதைப்பையிலிருந்து காய வைக்கப்பட்டு எடுக்கக்கூடிய அந்த விதையானது நம்மள்கிட்ட வரும் பொழுது அவிக்கப்பட்ட நிலையில் தான் வரும். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அதை திருப்பி உற்பத்தி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கண்ட்ரோல்டு மெத்தடில் தான் அது மார்க்கெட்டுகளில் வரக்கூடிய ஒரு இது. இதனால் அதில் குவாலிட்டியில் சில நேரம் அவிச்ச உடனே சில நேரம் வரும்போது குவாலிட்டியில் சில பாதிப்புகள் இருக்கும். சரிங்களா? அதனுடைய வேரியேஷன் இருக்கும் மொழியை முழுசாக மாறிடாது. அதில் பார்க்கும் பொழுது இந்த கசகசாவில் டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்குது. இது ஜீரண சக்தியை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்க வைக்கும். ஆண்மை குறைவு, ஆண்மை சம்மந்தப்பட்டது, பெண்மை, இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் அது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு எல்லாமே அது வேறு. முதல்ல ஜீரண மண்டலத்தை சரி செய்யக்கூடிய அபூர்வமான சில மூலிகைகளை இதுவும் ஒரு சிறப்பான ஒரு இடத்த வகிக்குதுன்னா அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆமாம், இதில் டயட்ரி ஃபைபர் ஏறத்தாழ 1.5 கிராம் அளவு போல் அதனுடைய இதில் காணப்படுது. ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இது. அதனால தான் அந்த காலத்தில் கறி சமைக்கும் பொழுது, மாம்சம் சமைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம் இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி அதில் சேர்ப்பாங்க. எவ்வளோ பெரிய மாம்சமாக இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. இப்போ ஆமாம், ஜெரிச்சிருச்சுனாலே உங்களுக்கு பகுதி வியாதி இதாயிரும். ஆமாம், அது செரிக்கப்பட்டு உணவோடைய ஜீரண மண்டலத்தோட எளிமையான பணியை எளிமையாக்கி கொடுது. அந்த அளவுக்கு இதில் ஒரு முக்கிய இடத்த இது வகிக்குது. சரிங்களா? ஆமாம், அதில் வரும்பொழுது அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரும். இது எப்படி ஆண்மை குறைவுக்கு இதெல்லாம் சரி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது நரம்பு மண்டலத்தை சாந்தப்படுத்தும் செயல்களை இது பண்ணி கொடுக்க வைக்குது. நல்ல உறக்கத்தை உண்டு பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் இந்த நரம்பு மண்டலம் நல்ல ஒரு வீரியப்படுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்மை சக்தியை அதிகரிக்க வைக்குது. ஆணாக இருந்தால் டெஸ்டோஸ்டரானையும், பெண்ணாக இருந்தால் ஈஸ்ட்ரோஜனையும் அதிகரிப்பதில் இந்த கசகசா சீடுக்கு முக்கியத்தன்மை இருக்குது. ஆமாம், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏறத்தாழ நிறைய பேர் இதில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொதுவாக இந்திய மருத்துவ மூலிகையில் ஏதாவது ஒன்று நல்லா இருக்குன்னா போதும், அவன் ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் அதில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு பேரை வச்சு தனியாக ப்ராடக்டாக இது பண்ணுவான். ஆமாம், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது வேறு சாப்டர், நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை, அரசியலுக்குள்ளே போக விரும்பலை. இது வரும்பொழுது நம்ம இதில் வரும்பொழுது நிறையா குணங்கள் இதில் இருக்குது. அதே நேரம் இதை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, நல்ல பாலில் ஊற வச்சு வேக வைத்து அதை பாலை கசகசா பாலாக நம்ம இது பண்ணும் பொழுது தாம்பத்திய சக்தி போகக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் விந்தோட வளர்ச்சிக்கு நல்லா இது பண்ணி கொடுக்க வைக்குது. சிலவங்களுக்கு விந்து 1.5 ml இருக்கும், 2 ml இருக்கும்.
ஃபீபிளாக இருக்கும். ஆமாம், அவங்களுக்கெல்லாம் இந்த கசகசா பாலம் வந்து ஒரு ரெகுலராக எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல பிராண்டடாக நல்ல சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள வாங்கி நல்லதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. நல்லா வந்து ஒரு 1 to 2 கிராம்ஸ் அளவு போல் எடுத்துக்கிட்டு அதை ஊற வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துடும். அதை நல்லா வேக வைத்து அவித்து நீங்கள் அப்புறம் பயன்படுத்துங்க. நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், நல்லா வந்து உறக்கமும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து விந்து கூட கூட உங்களுக்கு தாம்பத்தியத்தை போகிக்கிறக்கூடிய ஆற்றலை வந்து அதிகரிக்கக்கூடும். சில ப்ரெசன்டேஷனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் ப்ரெசன்டேஷன் சில ட்ரிக் அனலைசிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பல்மனரி எடிமாவை வந்து கிரியேட் பண்ணுது, அதனால் ஆஸ்துமாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத ஏன் நிராகரிக்க? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? ஆமாம், இது வந்து நான் சொல்லலைங்க, சில பேப்பர் ப்ரெசன்டேஷனில் இருக்குது. ஆஸ்துமா இருந்துச்சுன்னா இப்போ கசகசா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அப்போ கல்யாண விருந்தில் போட்டுட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? சில நேரம் அதனால தான் அந்த மாதிரி உணவுகளை வந்து நிறையா சேர்க்கும் பொழுது அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஆஸ்துமாக்காரங்க கொஞ்சம் ஆஸ்துமா அதிகரிக்கும். நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், போய் கறியை தின்ட்டு வந்துட்டான்டா அதான் ஆஸ்துமா இருக்குன்னு நினச்சிட்ருப்போம். அது கிடையாது. அதோடு இந்த பொருள் சேர்க்குறனால கொஞ்சம் பல்மனரி எடிமா வந்து அதிகப்படுத்தப்பட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்க வைக்கும். அதனால் நம்ம அந்த சாப்டருக்குள்ளே போக வேணாம். நம்மளுடைய இதில் வரும்பொழுது நல்லா வந்து இது கசகசா பால், கசகசா சார்ந்த உணவு வகைகள் நம்ம எடுக்கப்படும் பொழுது நல்லா வந்து ஆண்மையை சக்தியை அதிகரிக்க வைக்கும். ஒரு நரம்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய இது பண்ண கொடுக்கும். விந்து அணுக்களை பெருக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து போகிக்கிற தன்மையும் அதிகரிக்க வைக்கும். 1 முறைக்கு 2 முறை 3 முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்டு, இந்த மாதிரியான இது வந்து நீங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து செய்து சாப்பிடலாம். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் ஊற வச்சு இதை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது வந்து ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரம் வந்து வரும்பொழுது உறக்கம் இல்லாமல் சிலவங்க அவதிப்பட்டு வருவாங்க. அவங்களுக்கும் இது வந்து பாலில் கலந்து இரவு சாப்பிட்டு கொள்ளலாம். பால் பிடிக்காதவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஹாட் வாட்டரில் கலந்து கூட இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தவறு வந்து கிடையாது. சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம ரெகுலராக கொஞ்சம் ஃபாலோ பண்ண கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம தாம்பத்தியத்திலையும் ஈடுபடக்கூடிய ஆற்றலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாக ஆரம்பிச்சிடும். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நாடுகளில் தடை செய்யப்பட்டதுனால இங்கு இருந்து கொண்டு செல்லுவதும் அங்கு பயன்படுத்துவதும் ஆபத்தானது. உரிய வல்லுநர்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவில் வந்து முதல்ல கொஞ்ச நாள் தடை செய்யப்பட்டது தான். பட் அதனுடைய மருத்துவ காரணங்களுக்காக அது வந்து இப்போ வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் நல்ல பிராண்டாக வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்துங்க, தவறு வந்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து இதில் வந்து அந்த டாக்ஸிக் எஃபெக்ட் வந்து சொல்கிற மாதிரி அளவில் வந்து இருக்காது. சரிங்களா? ஆமாம், இதனுடைய பேரண்டல் இதில் பார்க்கும் பொழுது டெரிவேட்டர்ஸில் பார்க்கும்போது அவைகள்லாம் கடுமையான இன்டாக்சிகேட்டிங் உள்ளது. சரிங்களா? நம்ம அதெல்லாம் அந்த சாப்டருக்குள்ளே போக வேணாம். அதனால் இந்த கசகசா அது வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது நன்றாக தாம்பத்தியத்தில் உள்ள ஆற்றலை அதிகரிக்க வைக்கும். விந்து குறைபாடு உள்ளவங்களுக்கு, இது உடல் உறவில் வீரியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஆற்றலை வந்து கொடுக்க வைக்கும். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.